ஐயா வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல அதாவது லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துக்கு ஏன் முக்கியம்? எதுக்காக லக்னாதிபதி நம்ம பார்க்கணும்? லக்னாதிபதி என்னென்ன கொடுப்பேன்னு நமக்கு தராரு? அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து ஒவ்வொரு லக்னமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய லக்னம் மகர லக்னம். ஸோ மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி எந்தெந்த விஷயங்கள் பண்றாரு ஒவ்வொரு பாவத்திலிருந்து அப்படிங்கிற விஷயம் பார்த்துடலாம். அதாவது 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் விரிவா பார்க்கலாம் ஐயா. அதுக்கு முன்னாடி லக்னாதிபதி அப்படின்னா என்ன? ஏன் ரொம்ப முக்கியம்? அதை பத்தி சொல்லுங்க ஐயா. மக்களுக்கு 12 ராசிகள் பேர் பேசிக்கா தெரியும். அவங்க பிறந்த நட்சத்திரம் தெரியும். நட்சத்திரம் இருக்கிற இடம் தான் ராசி அப்படிங்கிறது. அது மட்டும் தெரிஞ்சா ஜோதிடம்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப காலமா ஜோதிடம் போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான படிப்பு, தொழில்கள், குலத்தொழிலை மாறி யார் வேணாலும் என்ன தொழில், என்ன பதவிகள் எல்லாருமே இன்வால்வ் ஆகும்போது நமக்கு துல்லியமாக பலனை எடுப்பதற்கு ராசி பலன் பத்தாது. அந்த ராசியை வச்சு பார்க்கும்போது நமக்கு அது இடைவெளி அதிகமான உள்ளது. ஆனால் லக்னம் 2 மணி நேர இடைவெளி தான். அதனால அந்த லக்னத்தை வச்சு பலன் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப அக்யூரஸியா வரும். இன்னும் நம்மளுடைய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில துல்லியமா லக்ன புள்ளிய 9ஆ பிரிச்சு பார்க்குற அளவுக்கு டெப்தா வந்துருச்சு, சிஸ்டம் வந்துருச்சு. பட் நம்ம இந்த பதிவுல லக்னம் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை பார்க்கும்போது பிறந்த நேரம் அவர்கள் ம். விதியை தீர்மானிக்கிறது. நாம ஏன் பிறந்தோம், நமக்கு எப்படி பண வசதிகள் இருக்கு, எப்படி குடும்பம் இருக்கு, எப்படி ஆரோக்கியம் இருக்கு, இது எல்லாமே அடிப்படை சொல்றது லக்னம் தான். அதனால அந்த விதி கொடுப்பனை, விதி என்றாலே லக்னம் என்று பெயர். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த லக்னம் அந்த லக்னாதிபதிகிட்டையும் இருக்கு. அந்த லக்ன புள்ளிகள்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ள இருக்கிற 3 நட்சத்திர அதிபதிகள் கிட்டையும் இருக்கு. ஐயா இப்போ லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்ததுன்னா எந்த வித பலன்கள் தரும் ஐயா? மகர லக்னத்திற்கு சனி பகவானே அவருடைய சொந்த வீட்டுக்கு அதிபதி. அப்ப அவர் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி. அப்ப அந்த இடத்துக்கு இவர் நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால இவர் நினைத்ததை சாதிக்கக்கூடியவராகவும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எல்லாரோடையும் நட்புறவோடு பழகுபவராகவும் நட்பு வட்டாரத்திலையும் இவருடைய வெற்றியையும் உறுதி செய்பவராகவும் கண்டிப்பாக இவர் இருப்பார். ஏன்னா அங்க ம். சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 பேருமே இந்த லக்னாதிபதிக்கு எதிரிகள் தான். ஆனா ம். அப்படிப்பட்ட நட்சத்திர ஆதிபத்தியம் பெற்றாலும் கூட இந்த சனி நின்ற நட்சத்திராதிபதிகள் அங்கேயே இருந்து அல்லது 4, 8, 12 மறைந்தாங்க அப்படின்னா தான் இவங்களுக்கு கொஞ்சம் பலவீனம். ஜென்ரலாகவே நம்ம சனியை பாவகிரகம் அப்படிங்கிறதுல தப்பு இல்லை. ரொம்பவும் மந்தன். அவர் கொஞ்சம் தாழ்ந்த நிலை உடையவர். அதாவது இருக்கிற கிரகங்கள்லயே வசதி வாய்ப்பு கம்மின்னு எடுத்துக்கலாம் சனியை. ம். ம். ஸோ ம். அந்த மாதிரியான நபர் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்காக அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நாம மறந்துடக்கூடாது. ம். ஆயுளை கொடுப்பவர் மற்றும் நம்ம உழைப்பை கொடுப்பவர். இப்ப ம். ஒருத்தர்கிட்ட இன்னைக்கு தேவை மனிதர்களுக்கு என்ன தேவைன்னா சகிப்புத்தன்மையும் சர்வீஸ் மைண்டடும் டெடிகேஷன் இன் ஒர்க்கும் தான் தேவை. அதை ம். கண்டிப்பா மகர லக்னக்காரர்கள் கொடுக்கறதுக்கு, ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடாக அமையறனால அவங்க கர்ம வீரர்களாக இருக்கிறார்கள். அதை ம். தெளிவா அவங்க கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ 4, 8, 12 இருந்தாதான் இந்த சனி திசை நடந்தாதான் இவங்களை பாதிக்குமோ ஒழிய மற்றபடி அவங்க நினைச்சதை சாதிக்க பிறந்தவர்கள் தான். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 2ஆம் இடம், அதாவது பணம் வரும் ஸ்தானம் அந்த இடத்துல இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் எந்த வித பலன்கள் தருவாருங்க? அதாவது பேரு தான் 2ஆம் இடம். ஆனால் சனியினுடைய ஒரு ஆற்றல் குறைவான இடம்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல ஆட்சி, உச்சம், நீச்சம், நட்பு, மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லும்போது மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது. அப்ப அது சனி பலமாக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம நட்சத்திர சூத்திரப்படி என்ன சொல்றோம்னா சனி நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி. சனியினுடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் வீட்டுல சனி இருக்காரு. அப்ப அவர் மீனத்தினுடைய பலனை கெடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தனஸ்தானத்துக்கு இவருடைய ஈடுபாடு நல்லா இருக்கும். லக்னாதிபதி 2ல உட்கார்ந்தா. ஆனா இளைய சகோதரமோ கம்யூனிகேஷனோ
இவருக்கு வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுலயோ பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையில 2ல சனிங்கிறது பாதிக்கும். அதே போல நமக்கு சகோதர வழிகள்ல நம்மளுடைய ஒரு சந்தோஷமா இருக்கிறதுல அதிருப்தியை கொடுக்கும். அதனால ஒரே ஒரு விஷயம், பணம் தேடுதலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாமா ஒழிய, இந்த அமைப்பு அவ்வளவு நல்ல அமைப்பு. அதாவது ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் நல்லா இல்ல, பணத்துக்கு மட்டும் நல்லா இருக்கு. சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல லக்னாதிபதி இருந்துச்சுன்னா எந்த வித பலன்கள் தருங்க ஐயா? நிச்சயமா சனியினுடைய நட்சத்திரமே அங்க இருக்கு. அது தைரியத்தை கொடுக்குது, தன்னம்பிக்கையை கொடுக்குது, செல்ஃப் டெடிகேஷனை கொடுக்குது. அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து இறங்கி வேலை செஞ்சு இவங்களுடைய அறிவை பயன்படுத்தி புகழ் பெறக்கூடிய ஒரு இடம் அது. அதே நேரத்தில் பாச பிணைப்புகள், கூட பிறந்தவங்களாகட்டும், நம்ம பழகக்கூடிய சக ஊழியர்களாகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் பாச பிணைப்போடு இருப்பாங்க. பல ஊர் போனாலும் எல்லார்கிட்டையும் சமமாக பழகி இவங்க வந்து புகழ் பெறக்கூடிய யோகம் இருக்கு. அறிவுனால இவங்க வந்து மேன்மேலும் வளர்ச்சி அடைவாங்க. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல லக்னாதிபதி இருந்துச்சுன்னா எந்த வித பலன்கள் கிடைக்குங்க? மேசராசி என்பது சனிக்கு வந்து பலம் குறைந்த வீடு, நீச வீடு, செவ்வாயினுடைய வீடு என்று சொல்லக்கூடிய இடம்தான். பட் அந்த இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த சுக்கிரனுடைய இது வந்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடம்பர பொருட்கள், உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில்கள், இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற இடமாக அமைகிறது. அதனால நம்ம அம்சத்துல தான் உச்சம் நீச்சம் இதெல்லாம் வந்து பலம் பார்க்க வேண்டும் அவசியமாக இருந்தால். இப்ப நமக்கு வந்து சனியை பொறுத்த வரைக்கும் இப்ப கேது நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னா அவர் எந்த விதத்திலையும் நீசமாக மாட்டார் அம்சத்துல. அதே மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல கேது 1ஆம் பாதம், அஸ்வினி 1ஆம் பாதத்துல மட்டும் சனி நீசமாவாரு, மற்ற 3 பாதத்துல நீசமாக மாட்டாரு. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துல இருந்தாலும் நீசமாக மாட்டாரு. அதே மாதிரி அதாவது கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்தாலும் அவர் வந்து நீசம் இல்லை. அதனால அஸ்வினி 1ல பிறக்கும்போது மட்டும் இவங்களுக்கு வந்து அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்குது. தாயார் பலகீனமாகிறது, சொந்த பந்தம் வந்து இவங்களை வந்து ப்ராப்ளம் பண்றது, இது மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க. மற்ற பாதங்கள் எல்லாம் இவங்களுக்கு சொத்து பத்து சேர்க்கறதுக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களை நடத்துவதற்கும் சப்போர்ட் பண்றதா தான் இருக்கும். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் லக்னாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமாக வர்றதுனால நிச்சயமா இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டோ கலைத்துறையோ அதிகமான ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு டிசைனிங் பண்றது, இந்த மாதிரி வந்து இப்ப நிறைய பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலாம் இந்த டெக்னாலஜி வளர்ச்சியில நிறைய பெரிய பெரிய பட்ஜெட்ல பண்றதெல்லாம் இங்க இருக்கிற இந்த விஷயம்தான். ஏன்னா அது சுக்கிரனுடைய வீடு. அங்க வந்து சந்திரன் கலை அதிபதியே இருக்கிறாரு. அப்ப அந்த சந்திரனுடைய சாரத்திலையும் போவாரு, சூரியன் சாரத்திலையும் போவாரு, செவ்வாய் சாரத்திலையும் போவாரு. இவருக்கு வந்து கலை சார்ந்த புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானமாகத்தான் இது கருதப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 6ஆம் இடத்துல மிதுன ராசியில இருக்கக்கூடிய சனி என்பது இப்ப கமிஷன் வகை, கம்யூனிகேஷன் வகையில இவங்களை வந்து உயர்த்தி பிடிக்கும். அதே மாதிரி பண வரவு சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்கும். அங்க இருக்கிற ராகுனுடைய நட்சத்திரம் பிரம்மாண்டமாக இவங்களை உத்தியோகத்திலேயோ தொழிலையோ டெவலப் பண்ணி மிகப்பெரிய பணத்தை சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். எப்பவுமே சனி ராகு எல்லாமே ஒரே காம்பினேஷன். அங்கே அதே போக குருவனுடைய நட்சத்திரமும் அங்க இருக்குது. அதனால வெளிநாடு வெளியூர் அடிக்கடி இடம் மாறி போய் சம்பாதிக்கக்கூடிய பெரிய உத்தியோகத்துல வந்து டெடிகேஷனா உழைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். 7ஆம் பாவம் அதாவது கலத்திரஸ்தானத்தில் லக்னாதிபதி. 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரு அப்படின்னா எந்த ஒரு ஸ்தான அதிபதியும், லக்னத்துக்கு அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்காருன்னா லக்னம் வந்து தன்னுடைய பலத்தை கொஞ்சம் இழக்கிறதுன்னு எடுத்துக்கணும். அதே நேரத்துல அங்க சனியினுடைய பூச நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் அது வந்து மிக மிக சிறப்பை தரும். அதுபோக புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதனால வந்து 7ஆம் இடத்துல வந்து என்னன்னா இவங்க வந்து கொஞ்சம் சரண்டர் ஆகி போவாங்க. அதை மட்டும் மாத்திக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். சனி பலம் பெறும்போது நல்ல பாசமுள்ள நேசமுள்ள மனைவியாக அமையக்கூடும். என்ன சனியை பொறுத்த வரைக்கும் அந்த அட்ராக்ஷன் பவர் அப்படிங்கிறதும், அல்லது ஒரு மந்த போக்குடைய ஒரு வாழ்க்கை துணைவி அல்லது பார்ட்னர் அப்படிங்கிறதும் அதுல வந்து இருக்கும்.
பட் இருந்தாலும் பரஸ்பர உறவு வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 8ஆம் இடம் என்பது தடைகளையும் தோல்விகளையும் கொடுக்கக்கூடியது. பகைவனான சூரியனுடைய வீடு. அங்க போய் உட்காரும் பொழுது நிச்சயமாக கொஞ்சம் பலவீனம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை சனி பார்ப்பார். அப்ப 2ஆம் இடங்கிறது நம்மளுக்கு சேமிப்பு பணம். அப்ப அதுல ஒரு பலவீனத்தை குறிக்கிறது. பட் என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு இவங்க வந்து ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள்ல, இப்ப வந்து ஒரு பேங்க்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மத்தியமா இருக்கிற ரேங்க், ஒரு கிளரிக்கல் ரேங்க், இந்த மாதிரியான சர்வீஸ்களை எல்லாம் இவங்களால ஒன்றும் பாதிப்பு இல்லாம நல்லா வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. பெரிய பெரிய முதலீடுகள், பெரிய பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியில வந்து இவங்க பங்கு பெற முடியாது. அந்த வகையில் இது ஒரு பலவீனம்னு எடுத்துக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம். 9ஆம் இடத்தில் லக்னாதிபதி. இவங்களுக்கு 9ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமாக வருவதனால இவங்களுக்கு வந்து பூர்வீக சம்பந்தப்பட்ட கர்மாக்கள் அவ்வளவு சிறப்பு இருக்காது. தந்தை சார்ந்த வழியிலையும் வந்து உதவிகள் கிடைக்காது. அது ஒண்ணுதான் பலவீனமா ஒழிய வெளியூடு, வெளிநாடு, வெளிதேசம், வெளிமாநிலம் போய் பிழைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்க வந்து கலை சார்ந்த ஒரு திறமைகளை வச்சு முன்னேறக்கூடிய ஒரு பதவி புகழை அடையக்கூடிய அமைப்பு தான். 9ஆம் இடம் என்பது 2வது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல சனி அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பேர்களுக்கு வந்து அந்த மாதிரி 2 பேருமே 2ஆம் திருமணம் பண்ணி அமையக்கூடிய வாழ்க்கைகள் அமைவதுண்டு. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 10ஆம் இடமான துளாராசி சனியினுடைய உச்ச வீடு என்று சொல்லக்கூடிய வீடு, சுக்கிரனுடைய வீடு, காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவருடைய அமைப்பு எப்படி இருந்தாலும் கூட இவருக்கு வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களும், இப்போ ஒரு கனிம வளம், ப்ரொடக்ஷன் லைனு, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், கனரக வாகனங்கள், அது மாதிரி இப்போ லாஜிஸ்டிக்ஸு, இது மாதிரி கொஞ்சம் கடுமையான வேலை வாய்ப்புகளை தான் கொடுக்கும். அதன் மூலம் கொஞ்சம் இவங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி உறவுகளில் வந்து கொஞ்சம் சலிப்புகள், விரக்திகள் ஏற்படலாம். ஏன்னா இப்போ நம்ம கர்மஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய மகரத்துக்கே கர்மஸ்தானம் அது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து சனியினுடைய அமைப்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் இவங்களுக்கு உறவு ரீதியாக பலவீனமும் தொழில் ரீதியாக முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஸ்தானம் அது. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் லக்னாதிபதி. 11ஆம் இடம் என்பது செவ்வாயினுடைய வீடாக வருகிறது. அங்க வந்து சனியினுடைய நட்சத்திரமே இருக்கிறது. அதனால அனுஷம் என்பது நிச்சயமாக ஒரு நல்ல நட்பு ரீதியாக பழகக்கூடிய நட்சத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு ஃப்ரெண்டுனாலேயே ஒரு சிலர் முன்னேறக்கூடிய அமைப்பு வந்து இப்படித்தான் வரும். அந்த அனுஷம் என்கின்ற நட்சத்திரமே மித்திர தேவதைன்னு பேர். அந்த வகையில இவங்களுக்கு வந்து சனி சுயபலம் பெறக்கூடிய வகையில வேலை செய்யும். என்னதான் அது செவ்வாயினுடைய வீடாக இருந்தாலும் கூட அங்க வந்து இந்த இந்த நட்சத்திரம் வந்து இவங்களை நல்லா வாழ வைக்கும். ஏன்னா சனி சனியாகவே வேலை செய்வார். அப்ப மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் மற்றும் ஐடி லைனு, கமிஷன் வகை, பொதுஜன தொடர்பு, இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வாகனங்களில் வந்து மீடியேட்டராக இருக்காங்க, டிராவல் ஏஜென்சி எல்லாம் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு நல்லா சூட் ஆகும். இறுதியா 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல லக்னாதிபதி. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல போறது அப்படிங்கிறது அது ஒரு பலவீனமாக இருந்தாலும் சனியினுடைய நட்சத்திர தொடர்பு ரீதியாக அது வந்து இவர்களுக்கு பாதிப்பாது. அதாவது உறவுகளை பாதிக்காது, இவங்களுடைய சர்வீஸை பாதிக்காது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மூலதனம் போட்டு தொழில் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. அது சனி திசை நடக்கும்போது கண்டிப்பா செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, அங்க வந்து சுக்கிரன் என்பவர் நம்ம மகர லக்னக்காரர்களுக்கு வந்து சுக்கிரனும் கேதுவும் வந்து ப்ராப்ளமேட்டிக் கிரகங்கள். அந்த ஒரு நட்சத்திரத்துல போய் சனி உட்காரும் பொழுது எதிர்பாராத துன்பங்கள், எதிர்பாராத இழப்புகள், உடல் உபாதைகள், ஒரு ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா மகரம் என்பது பூமி ராசி. அதே மாதிரி பாருங்க, 4ஆம் இடமான மேஷம், 8ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான தனுசு, இந்த மூணுமே நெருப்பு ராசி. அப்ப இந்த பூமி ராசிக்கு நெருப்பு ராசியில போய் அந்த சனி உட்காரும் போது அவஸ்தைக்கு ஆளாகிறார். அதனால அது விரும்பத்தக்க இடம் அல்ல. சிறப்புங்க ஐயா. கிட்டத்தட்ட 12 பாவங்களும் பார்த்துட்டோம் இந்த மகர லக்னத்துக்கு. ஸோ மீண்டும் அடுத்தடுத்த லக்னம் என்னங்கிறத விரிவா பார்க்கலாம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா.